கலைஞர் என்ற தலைவன் அண்ணா மறைந்தவுடன் இந்த இயக்கத்தையும் இந்த இனத்தையும் இந்த நாட்டையும் கட்டி காத்தவர். கற்பனை செய்ய முடியாத ஒரு வரலாறு அவருடைய 50 ஆண்டு காலம் இயக்கத்தின் தலைவராக. திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கம் தோன்றி கருப்பு சிவப்பு கொடி பறக்க ஆரம்பித்திருக்காவிட்டால் இன்றைய தமிழகம் கிடையாது. வடக்கே இருக்கிற பல மாநிலங்களைப் போல இதுவும் வதங்கி போயிருக்கும். ஆனால் இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறது, மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது என்றால் ஒற்றை காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். பெரியாருடைய கொள்கைகள் மக்களுக்கு தேவையாக இருந்தது. ஆனால் அவை நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அது ஆட்சி அரசாங்கம் சட்டத்தின் மூலமாகத்தான் முடியும் என்பதை உணர்ந்த அண்ணா இந்த அரசியல் இயக்கத்தை தோற்றுவித்தார். தோற்றிய போது அதற்கான கொள்கைகளை வகுத்தார், லட்சியங்களை சுட்டிக்காட்டினார், அடைவதற்கான வழிமுறைகளை வகுத்து தந்தார். எந்த காலத்திலும் அமைதி வழிதான் நம்முடைய வழி என்ற அடிப்படையிலே அவர் நடத்திய அந்த பேர் இயக்கம் மக்கள் ஆதரவை பெற்றது. அண்ணா அதிக காலம் வாழ முடியாத சூழலில் இக்கட்டான நேரத்தில் கலைஞர் பொறுப்பேற்று இதை எக்குக்கோட்டையாக மாற்றி காட்டினார். அவருடைய மறைவுக்கு பின்னால் இன்றைய முதல்வர் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு சிலிர்த்து போகின்ற அளவிற்கு இயக்கத்தையும் வழி நடத்துகிறார். முதலமைச்சராக இன்றைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிற பாங்கினை பார்க்கிறோம். அடுக்கடுக்கான திட்டங்கள். பொதுக்குழுவிலே தலைவர் சொன்னதை போல ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதாவது ஒரு வகையில் ஒருவராவது இந்த ஆட்சியின் மூலம் பயன் பெற்றிருப்பார்கள் என்று சொன்னது உண்மையான வார்த்தை. உரிமை தொகை என்ற அடிப்படையில் பெண்கள், பேருந்தில் பயணம் செய்கிற பெண்கள், கல்லூரிக்கு போகிற புதுமை பெண் திட்டத்தில் அங்கே படிக்கக்கூடிய ஒரு பெண், தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன், இப்படி ஏதாவது ஒரு வகையிலே ஒவ்வொரு குடும்பமும் பயன் பெற்றுக் கொண்டுதான் இருக்கும்.